15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அசலை காண்க. ஸோ 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள ஃபார்முலா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் 3 ப்ளஸ் R/100. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 3 வருஷத்துக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா தான் மஸ்ட்டு. 3 வருஷத்துக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் 3 ப்ளஸ் R/100. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஆரோட வேல்யூ 15% கொடுத்துருக்காங்க. வருஷம் வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்குரிய ஃபார்முலா தான் நம்ம இந்த இது எழுதிட்டோம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க 1134. அசல் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் அதில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ இந்த டேட்டாவுக்கு பதிலாக 1134 போட போகிறோம். 1134 ஈக்குவல் டு பின்றது அசல் நம்மளுக்கு தெரியாது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 15. 15/100 ஹோல் ஸ்கொயர் 3 ப்ளஸ் 15/100. ஸோ ஒன்றுமே பண்ணலை, கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1134 ஈக்குவல் டு பி இன்ட்டு 15 × 15/100 × 100. ஸோ இந்த ஸ்கொயர்டை வந்து பிரித்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம அடித்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை எல்சிஎம் எடுக்கிறப்போ 300 + 15/100 எழுதனாலும் எழுதலாம். ஸோ கீழே வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே 100 இருக்கனால 100 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × 100 + 15 பி இன்ட்டு 15 × 15/100 × 100 இன்ட்டு 300 + 15 315/100. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் எதாவது அடித்து கொடுக்க முடியும்னு சொல்லி பார்க்கணும். 5வது வாய்ப்பாடு வச்சு அடிக்கலாம். 3 × 15 2 × 10 20 3 × 15 2 × 10 20. இங்கேயும் அதே மாதிரி 6 × 30 மிச்சம் 1 3 × 15 2 × 10 20. ஸோ இதுதான் வந்து நம்ம அடித்து கொடுக்குறது. பி இன்ட்டு 3 × 3 × 63 டிவைடட் பை 20 × 20 × 20. இந்த பக்கம் 1134. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவை வந்து பி தான். ஸோ பியை மட்டும் வச்சுட்டு இந்த வகுத்தில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாக மாறும். மேலே இருக்கிற பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறும். ஸோ 1134 இன்ட்டு இதில் வகுத்தில் இருக்கே, ஸோ அதனால் பெருக்கல் எழுதுகிறேன். 20 × 3 20 டிவைடட் பை 3 × 3 × 63. ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து இதில் கிராஸ் பண்ணுற வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து 7வது வாய்ப்பாடு வச்சு பண்ணோம் பார்க்கலாம். 9 7 63. இங்கே வந்து 1 7 7 மிச்சம் 4 43 6 7 42 மிச்சம் 1 வரும் 14 7. ஸோ 7வது வாய்ப்பாடு வச்சு அடிக்கலாம். 63 9 7 63 1 7 7 மிச்சம் 4 43 5 7 35 6 7 42 மிச்சம் 1 7 14. ஸோ இது நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை வேறு வாய்ப்பாடு வச்சு எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதையே 3 9 5 15 மிச்சம் 1 4 12. நெக்ஸ்ட்டு 1 3 1 3 மிச்சம் 2 இருக்கும். 7 21 8 24 1 3 6 18 1 3 2 6. ஸோ பி ஈக்குவல் டு 2 × 20 × 20 × 20. ஸோ 2 × 2 × 2 × 2 3 10 இருக்கா, அதாவது 0 3 இருக்குது, அந்த 1000 எழுதிக்கிட்டேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. 2 4 2 4. ஸோ 4 16 இன்ட்டு 3 0. ஸோ பியோட வேல்யூ என்ன 16,000.
ஸோ இதுதான் வந்து அசலோட வேல்யூ 16,000. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கணக்கு நம்ம அப்ளை பண்ணி போடணும். 15% ஆண்டு வட்டிக்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் இது பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். பார்க்க தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து நம்ம அடித்து கொடுக்க தெரிஞ்சினாலே நம்ம வந்து கடகடன்னு முடிச்சலாம். எவ்வளவோ ஷார்ட்கட் இருந்தாலும் நம்ம ப்ரொசீஜர் படி போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஷார்ட்கட் எல்லா நேரத்துலையுமே கை கொடுக்காது. ஸோ ப்ரொசீஜர் படி கற்றுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.